வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சம்திங் எக்ஸல் எனிவேர். இந்த வீடியோ பதிவில் பவர் பிஐல ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டேட்டா உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரியான விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த விசுவலைசேஷன் வந்து டைரெக்டாக இப்படியெல்லாம் இருக்காது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்னாவே கொஸ்டின்ஸாக இருக்கும். என்ன கரெக்டாக எதிர்பார்க்குறாங்க அண்ட் என்னென்ன விசுவலைசேஷன் எதிர்பார்க்குறாங்கன்னு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சுட்டு ஒரு விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே காலம் சார்ட் அண்ட் பார் சார்ட், இங்கே இருக்கக்கூடிய மேப் விசுவலைசேஷன் அண்ட் இங்கே இருக்கக்கூடியது கார்டு மெஷரை கிரியேட் பண்ணி ஒரு 2-3 கார்டு கிரியேட் பண்ணுறோம். அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லைஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு ஃபில்டர் நம்ம பயன்படுத்தும் போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் கிராஃபும் அப்படியே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் ஆல்சோ வி கேன் செலக்ட் பை பார்ட்டிஸ். ஸோ இப்படி மல்டிபிள் ஃபில்டர்ஸ் இருக்கும்போது இந்த புக் மார்க் நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபில்டர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடும். இட் வில் டேக் அஸ் டு பேக் டு த ஹோம் பேஜ். அண்ட் எவென்ச்சுவலாக இந்த ஃபைலை எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு சர்வீஸில் எப்படி நம்ம இந்த விசுவலைசேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு பவர் பிஐனே தெரியாது, ஆனால் இந்த பர்பஸ் என்னன்னு தெரியாதுனாலையும் நோ வரிஸ், வீடியோவை முழுமையாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம கவர் பண்ண போகிறோம், உங்களுக்கும் எளிமையாக புரியும். அண்ட் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு அண்ட் எக்ஸல், விபிஏ, பவர் பிஐ அண்ட் எஸ்கியூஎல் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, நான் மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பிஃபோர் வி ஸ்டார்ட், இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் நீங்களும் முழுமையாக லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் தான் முடியும். இப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான தேவையான டேட்டா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோவே முழுமையாக பார்த்ததுக்கு அடுத்தது நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இருக்கக்கூடிய நியூ பேஜ் பட்டன் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன், என்னுடைய பேஜ் நேம். ஆனால் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு என்ன கேள்விகள் இருக்குது, என்ன மாதிரியான டேட்டா செட் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இதில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் தெரிஞ்சால் தான் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நம்ம பயன்படுத்தி விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க முடியும். இப்போ இதில் பவர் பிஐ ப்ராஜெக்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டேட் வைஸ் கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் இன் இந்தியா. ஸோ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சினா தொகுதிகள், எம்எல்ஏ தொகுதிகள் எத்தனை இருக்குது, ஒரு ஸ்டேட்லேயும் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதனுடைய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை என்னன்றதை பற்றி தான் நம்மளுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போகலாம். அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது தான் என்ன மாதிரியான விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கேள்வினா டிட்டர்மைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித்தின் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே எத்தனை மாநிலங்கள் இருக்குது. ஸோ இதில் இன்க்ளூடிங் யூடி டேட்டாவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 31 மாவட்டங்கள் இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும் பை யூசிங் டாக்ஸ் ஃபங்க்ஷன். அடுத்த கேள்வி என்ன இருக்கு, கால்குலேட் தி ஓவரால் கவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி. மொத்தமாக நம்மளுடைய இந்தியாவினுள்ள எத்தனை எம்எல்ஏக்கள் சீட்ஸ் இருக்குது, கான்ஸ்டியூன்சி எவ்வளோ இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டலாக இருக்கக்கூடியது என்னன்னா 4126, 4126 கான்ஸ்டியூன்சி இருக்குது டோட்டல் இந்தியாவில். ஸோ இதையே நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இந்த இதையே நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பிரேக் டவுன் த நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் பை ஈச் ஸ்டேட். ஒரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய டோட்டல் தொகுதிகள் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இந்த விசுவலைசேஷனில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். விஷுவலைஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் யூசிங் எ மேப். ஸோ இந்த மேப்பை பயன்படுத்தி ஒரு மாநிலத்திலையும் எத்தனை தொகுதிகள் இருக்குன்ற விசுவலைசேஷன் நம்ம கொண்டு வரணும். இந்த கொஸ்டின் நம்ம நல்லா கவனிக்கணும். ஸோ அவங்க நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்சி ஒரு கட்சிக்கும் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்ற கவுண்ட்டை மட்டும்தான் இந்த கிராஃபில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வைஸ் நம்மளுக்கு வந்து எத்தனை தொகுதிகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கும்போது இதனுடைய ஒரு பார்ட்டியினுடைய டோட்டல் எம்எல்ஏக்கள் எவ்வளோ இருக்காங்க இந்தியா அளவில். ஸோ அந்த கிராஃப் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸ்ப்ளோர் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் பை கோலிஷன் பார்ட்டி. ஸோ கூட்டணிகள்னு பார்த்தோம்னா 2024 முக்கியமாக 2 கூட்டணி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த என்டிஏ அண்ட் இந்தியா. ஸோ அதில் நம்ம எப்படி நம்ம இந்த கிராஃபை கொண்டு வர போகிறோம், ஒரு கூட்டணி பார்ட்டிகளுக்கும் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்ற பற்றி டீட்டெயிலாக நம்ம இங்கே கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை இந்த விசுவலைசேஷன் இப்படி பார்க்காம எப்படி நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுன்ற பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதில் என்ன பண்ணிக்கலாம், நியூ பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. டேட்டான்னு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டாவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸல் ஃபைலில் நம்ம கனெக்ட் பண்ணணும், நம்மளுக்கு எங்கே டேட்டா இருக்குது அந்த டேட்டாவை.
ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த விசுவலைசேஷனுக்கான டேட்டா வந்து என்னுடைய டெஸ்க்டாப்பில் இங்கே இருக்குது. ஸோ பார்ட்டி வைஸ் நான் எக்ஸல் ஃபைலில் நம்ம டேட்டா சேவ் ஆகிருக்கு. டேட்டா அண்ட் ரூலிங் பார்ட்டி 2 டேப் இருக்குது. இப்போ இந்த 2 டேட்டாவுமே நம்மளுக்கு இப்போ இந்த எக்ஸல் டேட்டா வந்து நம்ம பவர் பிஐ கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பவர் பிஐ பேஜில் கிளிக் ஆன் எக்ஸல் ஒர்க் புக். இந்த எக்ஸல் ஒர்க் புக் கனெக்ட் பண்ண உடனே உங்களுடைய ஃபைல் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களா அந்த ஃபோல்டருக்கு நேவிகேட் பண்ணுங்கள். அடுத்தது ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் ஓப்பன். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுடைய எக்ஸல் ஃபைலில் 2 டேட்டா இருக்கும். ஒன்று வந்து டேட்டா, இன்னொன்று வந்து ரூலிங் பார்ட்டி. 2 டேட்டா இருக்குது. ஸோ இது ரெண்டுமே அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் லோட். இட் டேக்ஸ் எ வைல். அப்டேட் ஆன உடனே உங்களுடைய டேட்டா வந்து இங்கே தெரியும் ரைட் சைடில். இப்போ கிளிக் ஆன் டேட்டா. ஸ்டேட் அண்ட் அவங்களுடைய கூட்டணி, அதே மாதிரி ஒரு கட்சிக்கான எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க என்ற டீட்டெயில் நம்மளுக்கு இந்த டேட்டான்ற ஷீட்டில் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் ஃபார்மேட் யுவர் பேஜ் அண்ட் விசுவலைசேஷனில் கேன்வாஸ் பேக்ரவுண்ட். இங்கே இருக்கக்கூடிய இந்த கலரில் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ வில் செலக்ட் திஸ் ஒன். அண்ட் டிரான்ஸ்பரன்சி வந்து இப்போ 100% இருக்குது. அப்படின்னா எந்த கலர் விசிபிள் ஆகாது. ஸோ டிரான்ஸ்பரன்சி ரெடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கலர் விசிபிள் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டெட்டர்மைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித்தின் இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ளே எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் டேக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தியும் கொண்டு வரலாம், இல்லை டேரெக்டாகவும் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் காலம்ஸை பயன்படுத்தி நம்மளால் இங்கே டேட்டா கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே இருக்கக்கூடிய கார்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ டோட்டல் வேல்யூ பார்க்கணுன்னாவே இங்கே இருக்கக்கூடிய கார்டு தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த கார்டை நீங்கள் கிரியேட் பண்ண உடனே இந்த கார்டை கொஞ்சம் அப்படியே ரீசைஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது இந்த ஸ்டேட் அண்ட் /UATன்ற காலம் தான் பயன்படுத்துவோம். இந்த டேட்டாவில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த பர்டிகுலர் ஸ்டேட் அண்ட் யூடி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. தமிழ்நாடுன்றதை மல்டிபிள் டைம் அப்டேட் ஆயிருக்கு. பட் நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு யூனிக்காக எத்தனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டெட்டர்மைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித்தின் இந்தியா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த ஸ்டேட் அண்ட் யூஏடின்ற காலமை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ட்ராப் டவுனில் மேக் ஷூர் யூஆர் செலக்டிங் கவுண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆகிருந்தாலும் அந்த டூப்ளிகேட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்காக எத்தனை முறை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆனால் 31 இருக்குது, 29 தான் இருக்கணும். எதனாலனா நம்மளுக்கு இங்கே 2 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கு இங்கே புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ அது 2 இருக்கிறதுனால 31 நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ஒரு மெத்தட். அடுத்தது இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா, டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ கிளிக் ஆன் நியூ மெஷர். இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் இதில் டிஸ்டிங் கவுண்ட் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஓப்பன் பெரன்தசிஸ் எந்த காலம் பயன்படுத்தி நம்ம இந்த கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா, சேம் இந்த டேட்டான்ற ஷீட்டில் ஸ்டேட் அண்ட் யூஏடி காலம். ஸோ டேட்டா ஷீட் நேம் அண்ட் ஸ்டேட் அண்ட் யூஏடி காலம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். க்ளோஸ் பெரன்தசிஸ் அண்ட் கிளிக் ஆன் திஸ் நவ். இப்போ இமீடியட்டாக ரைட் சைட் பார்க்க முடியும், கவுண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்மளுக்கு ஒரு நியூ மெஷர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் அகெயின் கிளிக் ஆன் ஒன் மோர் கார்டு. இந்த கார்டில் இப்போ அதாவது என்ன ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ 31 நம்மளுக்கு அந்த கவுண்ட் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இப்போ 2 மெத்தட் நம்மள பார்த்தோம். வந்து டேரெக்டாக காலம் பயன்படுத்தி நம்ம இந்த கவுண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து மெஷரை பயன்படுத்தியும் நீங்கள் இந்த கவுண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் கவுண்ட்டை நான் பயன்படுத்திக்கிறேன், மெஷரை பயன்படுத்தி கிரியேட் பண்ண இதை நான் பயன்படுத்திக்கிறேன். ரீசைஸ் பண்ணிடலாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். 2வது கொஸ்டின், கால்குலேட் தி ஓவரால் கவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி. ஸோ டோட்டல் இந்தியாவிலேயே எத்தனை கான்ஸ்டியூன்சி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே உங்களுடைய டேட்டாவில் பார்த்தா தெரியும், டேட்டா ஷீட்டில் டோட்டல் கான்ஸ்டியூன்சினுடைய கவுண்ட் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்லேயும் அந்தந்த கட்சியினுடைய டோட்டல் எம்எல்ஏக்களுடைய கவுண்ட் இருக்குது. இந்த காலம் பயன்படுத்தி நம்ம டோட்டல் கான்ஸ்டியூன்சி எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம மெஷரும் கண்டுபிடிக்கலாம், இல்லை டேரெக்டாக இந்த காலமும் கூட பயன்படுத்தி நம்ம இந்த கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே நான் நியூ கார்டு மேலே கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் கான்ஸ்டியூன்சின்ற காலம் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் வந்து இந்தியாவில் 4126, 4126. இது அப்படியே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். டேக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தாமையே டேரெக்டாக இதை கொண்டு வந்துட்டோம். அண்ட் மேக் ஷுர் திஸ் ஷுட் பி இன் சம். இது வந்து நம்மளுக்கு சம்ன்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், கவுண்ட்னுடைய ஃபார்மேட்டில். ஏன்னா நம்ம டோட்டல் நம்ம பார்க்குறோம். அண்ட் இதனுடைய ஃபார்மேட்டிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் ஜென்ரல் கீழே எஃபெக்டில் போயிட்டு டிரான்ஸ்பரன்சியில் பேக்ரவுண்ட் வந்து 0 செட் பண்ணிடுறேன். அதே மாதிரி டைட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் ஸ்டேட்ஸ் /UAT 2 நம்மளுக்கு இருக்குது, யூடி. அண்ட் இந்த ஃபாண்ட் வந்து நான் ஒயிட் கலரில் செட் பண்ணுறேன், போல்ட் அண்ட் ஒயிட் கலர். அண்ட் மிடில் வச்சிடலாம். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது இருக்கக்கூடிய இந்த வேல்யூ கால் அவுட் வேல்யூ வந்து எல்லோவில் செட் பண்ணிடலாம். அண்ட் இதையும் நம்ம போல்டு பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா விசிபிளாக இருக்கும். அண்ட் இந்த டைட்டிலுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும்னா டேரெக்டாக இதை நம்ம செலக்ட் பண்ணால் ஒரு அண்டர்ஸ்கோர் விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்மேட்டிங் பண்ண உடனே இதுக்கு ஃபார்மேட்டிங் பண்ண தேவையில்லை. இது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட் பெயிண்டர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் திஸ். ஸோ இந்த ஹெட்டர் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். டைட்டில் இந்த இடத்துல டோட்டல் கான்ஸ்டியூயன்சி, இந்த ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் அலைன் பண்ணிட்டா போதும். அடுத்தது பிரேக் டவுன் த நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் பை ஈச் ஸ்டேட். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஸ்டேட்லேயும் எத்தனை தொகுதிகள் இருக்குது, எம்எல்ஏ தொகுதிகள்னு சொல்லுவோம், அது எத்தனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டேட் வைஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கிளஸ்டர்ட் காலம் சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ கிளஸ்டர்ட் காலம் சார்ட் ஃபர்ஸ்ட் நான் இது இங்கே நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் அண்ட் யூஏடி ட்ராக் அண்ட் ட்ராப். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் கான்ஸ்டியூன்சி இதை வந்து ஒய் ஆக்சஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் திஸ். இந்த டேட்டா லேபிள்ஸ் மேலே இதை ஆன் பண்ணால் போதும், எனக்கு எல்லா வேல்யூ விசிபிளாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்லேயும் நம்மளுக்கு எத்தனை கான்ஸ்டியூன்சி இருக்குது, எம்எல்ஏக்களுடைய கவுண்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் இதில் கொஞ்சம் ஃபார்மேட்டிங் பண்ணலாம். ஹரிசாண்டல் பட் வெர்டிக்கல் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். அண்ட் இந்த பொசிஷன் வந்து அவுட் சைடு எண்ட். அண்ட் இந்த கலர் வந்து நான் ஒயிட் கலரில் நான் செட் பண்ணுறேன். இப்போ விசிபிளாக இருக்காது, பட் அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் 100 செட் பண்ணுறேன். அடுத்தது இந்த விஷுவல் கீழே எக்ஸ் ஆக்சஸ் இதில் இதனுடைய கலர் ஒயிட் கலர். அண்ட் இந்த மேக்ஸிமம் ஹைட் இதனுடைய பாதி நேம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்டேட் நேம் விசிபிளாக இல்லை. மேக்ஸிமம் ஹைட் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ அதனால் என்னுடைய ஸ்டேட் நேம் எல்லாம் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அண்ட் டைட்டில் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒய் ஆக்சஸ். இந்த ஒய் ஆக்சஸில் வேல்யூ ஒயிட் கலர் போல்டு பண்ணிட்டு ஒயிட் கலர் செட் பண்ணுங்கள். டைட்டில் இதுக்கும் தேவையில்லை. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய கிரிட் லைன்ஸ். இந்த கிரிட் லைன் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ஹரிசாண்டல் கிரிட் லைன். ஸோ இதையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ டைட்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ டைட்டில் அப்படின்னா இந்த கிராஃப் எதை பற்றி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னு. ஸோ யோர் ஜென்ரல் டைட்டில் கீழே டோட்டல் கான்ஸ்டியூன்சி பை ஸ்டேட்னு கொடுக்கலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட் கலர் வந்து போல்ட் அண்ட் ஒயிட் கலர் கொடுத்தா விசிபிளாக இருக்கும். அண்ட் சென்டர் அண்ட் இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ் 18 நான் செட் பண்ணுறேன். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் எல்லாத்துக்கும். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விஷுவல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு புரியுது. இப்போ ஒரு மாநிலத்திலையும் எத்தனை தொகுதிகள் இருக்குது. ஸோ இட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உத்தரப்பிரதேசில் வந்து 403 தொகுதிகள் இருக்காங்க. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக தொகுதிகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் 294. அதே மாதிரி நம்மளுடைய மாநிலத்தில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 234. அதே மாதிரி எந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்காங்கன்னு பார்த்தோன்னா இது அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ண தெரியும். சிக்கிமில் நம்மளுக்கு ஒன்லி 32 தொகுதிகள் மட்டும்தான் இருக்குது. அதிக கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் தான். ஸோ இது எல்லாமே அகெயின் சொல்கிறேன், அக்யூரேட் டேட்டா இருக்காது, பட் ஆல்மோஸ்ட் வந்து 95% மேட்ச் ஆகும். ஸோ இது நம்ம ஒரு ப்ராஜெக்டாக கிடைச்சது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இதனுடைய கிராஃபை நம்ம பயன்படுத்துறது. அதுக்கடுத்தது நம்மளுடைய கொஸ்டின் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். விஷுவலைஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் அக்ராஸ் ஸ்டேட் யூசிங் மேப். ஸோ இந்த மேப்பில் எப்படி இதை நம்ம பயன்படுத்துறது நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணலன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மேப்பை நான் கிளிக் பண்ணுறேன். மேப்பை கிளிக் பண்ண உடனே இந்த விஷுவல் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதில் இங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷனில் வந்து நம்ம ஸ்டேட் அண்ட் யூடி இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப். அடுத்தது இந்த டோட்டல் கான்ஸ்டியூன்சி வந்து இந்த பபுள் சைஸில் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த பபுள் சைஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இண்டிகேட்ஸ் எந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் அதிகமாக கான்ஸ்டியூன்சி இருக்காங்களா இந்த பபுள் சைஸ் வந்து பிகராக இருக்கும். அண்ட் கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்த பபுள் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இதை நான் அப்படியே இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் மேலே கொண்டு போகிறேன் பாருங்கள், இன்னும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இருக்கக்கூடிய இந்த பபுள் சைஸ்லேயே கொஞ்சம் நம்மளுக்கு பிகராக இருக்கக்கூடியது இந்த இடத்துல இருக்கக்கூடிய லக்னோ, அதான் உத்தரப்பிரதேஷ். அண்ட் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி சிக்கிமில் பார்க்கும்போது சிக்கிமுடைய பபுள் சைஸ் வந்து பார்க்கும்போது இட்ஸ் மச் ஸ்மாலர் தென் அதர் ஸ்டேட்ஸ். இதை நான் என்னுடைய மவுஸ் நாங்கள் கொண்டு போகும்போது நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. அண்ட் நவ் ஐ வில் பேக் டு ரிப்போர்ட். கொஞ்சம் இதனுடைய ஃபார்மேட்டிங் பண்ணிடலாம். இதில் இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரலில் நம்மளுக்கு இந்த டைட்டில் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா டைட்டில் நம்மளுக்கு இங்கே இருக்குது. டூல் டிப்ஸ் இருந்தால் தான் இதனுடைய வேல்யூ விசிபிளாக இருக்கும். அண்ட் இதனுடைய சைஸ் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நான் ரீசைஸ் பண்ணிடுறப்ப அண்ட் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், விசிபிளாக இருக்கும் ஒரே இதில். அண்ட் இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். அனலைஸ் த நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்தியாவில் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. ஒரு
பார்ட்டிஸ்க்கும் எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதனுடைய கவுண்ட் நம்ம கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரி நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷுவலை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை அப்படியே நான் கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் அண்ட் யூடி இதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டியை நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணும்போது விஷுவலை வந்து இந்த விசுவலைசேஷன் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது நம்ம கிளியராக இண்டிகேட் பண்ணுது இந்த பிஜேபின்ற பார்ட்டிக்கு வந்து நம்மளுக்கு 1485 எம்எல்ஏஸ் இருக்காங்க ஓவரால் இந்தியாவுடைய பார்க்கும்போது. அகெயின் இந்த நம்பர் எல்லாம் வந்து அக்யூரேட்டாக இருக்கான்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. இருக்கக்கூடிய டேட்டாவை பயன்படுத்தி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் சாம்பிள் டேட்டா. அண்ட் அதே மாதிரி ஒரு ஒரு பார்ட்டிக்கும் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்றத ஈஸியாக நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அதுக்கடுத்தது மூணாவதாக இருக்கக்கூடியது என்னன்னா எக்ஸ்ப்ளோர் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் பை கோலிஷன் பார்ட்டிஸ். அப்படின்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளுடைய டோட்டல் கவுண்ட் என்ன இருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷுவல் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இதில் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நான் ரீசைஸ் பண்ணி ஆகணும். ரீசைஸ் பண்ண உடனே இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டின்றதை எடுத்துட்டு இந்த என்டிஏ அண்ட் இண்டியனுங்க இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி இதை வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய டோட்டல் எம்எல்ஏக்களுடைய கவுண்ட் கான்ஸ்டியூன்சினுடைய கவுண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இதில் ரொம்ப கிளியராக காட்டுது என்டிஏல வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஈவன் இன்க்ளூடிங் கூட்டணியை சேர்த்தும் போது. நெக்ஸ்ட் வந்து இந்தியா கூட்டணி 1266 அண்ட் அதர்ஸ். ஸோ இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை அனலைஸ் பண்ண போகிறோம். யார் இந்த அதர்ஸ் 858 இல்லை இந்த இதெல்லாமே நம்ம ஸ்லைசர் கிரியேட் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் டன் வித் விஷுவல். இப்போ அடுத்தது நான் இதை அனலைஸ் பண்ணணும். இப்போ அனலைஸ் பண்ணணும்னா என்ன அனலைஸ் பண்ணணும்? இப்போ உதாரணமாக நான் இந்த அதர்ஸ் எந்த ஒரு கூட்டணியிலையும் போய் ஜாயின் பண்ணல. இந்த அதர்ஸ்ல 858 இருக்காங்க. இது யார் யார் எந்தெந்த மாநிலத்தில் இருக்காங்க? இப்போ அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்லைசர் நம்ம கிரியேட் பண்ணலாம். டைரெக்டாக இங்கே ஃபில்டர் பண்ணாவே தெரியும். பட் ஆனால் இல்லை, நம்ம ஸ்லைசர் நம்ம கொண்டு வரும்போது இன்னும் நம்ம இந்த விசுவல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்லைசர் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸ்லைசர் இதை கொஞ்சம் அப்படியே ரீசைஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் அண்ட் யூடி இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப். அண்ட் இந்த பேக்ரவுண்ட் எடிட்டிங் கொஞ்சம் நம்ம பண்ணலாம். ஜென்ரல் இந்த எஃபெக்டில் இந்த டிரான்ஸ்பரன்சி கீப் இட் 100. அண்டு இந்த வேல்யூவில் போயிட்டு ஸ்லைசர் ஹெட்டரில் வந்து ஒயிட் கலர் போல்ட் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 18 16 அண்ட் அண்டர்ஸ்கோர். இப்போ இந்த வேல்யூவெல்லாம் இருக்குது அது விசிபிளாக இல்லை. ஸோ வேல்யூஸ் ஒயிட் கலர் இப்போ நம்மளுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இந்த டைட்டில் தேவையான இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ரீசைஸ் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி இப்போ நம்ம இன்னொன்று ஸ்லைஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். காப்பி அண்ட் பேஸ்ட் கீழே மூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டுக்கு பதிலாக வில் செலக்ட் இந்த கோலிஷன் பார்ட்டின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப். இல்லை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த பார்ட்டின்னு இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய அது கூட நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ ஃபார் நவ் ஐ வில் கீப் இட் ஆஸ் இஸ். அடுத்தது இதை அனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பார்டர் கொஞ்சம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஷேப். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் இதனுடைய சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணலாம் பார்டருக்கு தகுந்த மாதிரி. அண்ட் இங்கே நான் இதை மூவ் பண்ணுறேன். இதை ரீசைஸ் பண்ணணும். இப்போ அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஸ்டைல் இந்த கலரில் 43 டிரான்ஸ்பரன்சி செட் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பார்டர் ஒரு வேளை ஆனில் இருந்ததுன்னா இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ சேம் இதுவே நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். நவ் ஐ வில் மூவ் திஸ் டு லாஸ்ட். அதே மாதிரி எந்தெந்த லைனில் நம்மளுக்கு இந்த பார்டர் வேணுமா இப்போ நீங்கள் இதை அப்படியே ரீசைஸ் பண்ணணும். அண்ட் பேஸ்ட் இட். மறுபடியும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாட்டமுக்கு இதை அப்படியே மூவ் பண்ணிடலாம். சென்ட்ரல் ஒரு லைன் தேவைப்படுது, அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே மூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு முறை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படியே. அண்ட் இதில் இப்போ நம்ம கொஞ்சம் அலைன் பண்ணணும். இதை நான் இங்கே செட் பண்ணிடுறேன் சென்டரில். இதை கொஞ்சம் மூவ் பண்ணுறது, இதை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மேப்பை கொஞ்சம் சென்டருக்கு அலைன் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணிட்டா கொஞ்சம் சரியாக போயிடும். அண்ட் லாஸ்ட்டாக டைட்டில் நம்ம கொடுத்தலாம் இப்போ. ஸோ டைட்டில் இங்கே இருக்கக்கூடிய இன்சர்ட் அண்ட் ஷேப்பில் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேப்பில் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சி ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் டெக்ஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்டேட் வைஸ் கான்ஸ்டிடியூன்சி சீட்ஸ் இன் இந்தியா. அண்ட் இந்த ஃபாண்ட் சைஸ் போல்ட்
ஒயிட் கலர், இதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து நான் ஒயிட் கலரில் நான் செட் பண்ணுறேன். அண்ட் கர்வ் ஸ்டைலில் கொண்டு வரலாம். கிளிக் ஆன் ஜென்ரல் எஃபெக்ட்ஸ், விஷுவல் பார்டர், ரவுண்டட் கார்னர். இப்போ ஆல்மோஸ்ட் we are done with our பவர் பிஐ விசுவலைசேஷன். இதில் நான் டேட்டா அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாம்பிளாக இதில் டாப்பில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ நான் உத்தரப்பிரதேஷ்னுடைய ஸ்டேட் நான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய 3 டாட்டில் கிளிக் பண்ணி சர்ச் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் எனேபிள்ஸ் யூ டு சர்ச் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல நான் உத்தரப்பிரதேஷ் நான் செலக்ட் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே இங்கே நம்ம நேம் விசிபிள் ஆகும். இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே நம்மள பார்க்க முடியும். ஒரே ஒரு ஸ்டேட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டேட். இந்த ஸ்டேட்டில் 403 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, கான்ஸ்டியூன்சி இருக்குது. அண்ட் அந்த 403 எம்எல்ஏக்கள் வந்து எந்தெந்த பார்ட்டியில் இருக்காங்க. அதிகமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் 252 பேர் இருக்காங்க. அண்ட் எஸ்பி கட்சியினுடைய 108 பேர் இருக்காங்க. அண்ட் ஃபாலோட் பை அதர் பார்ட்டிஸ்னு இந்த கிராஃபில் பார்க்க முடியும். அண்ட் இது வந்து எந்த கட்சியில் வந்து அதிகமாக கூட்டணி இருக்காங்கன்றது நம்மளால் இங்கே பார்க்க முடியும். அண்ட் லைக்வைஸ் நீங்கள் தேவைப்படுற அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அதனுடைய டேட்டா எல்லாமே நீங்கள் விஷுவல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அசாம் அண்ட் அதே மாதிரி பீகார் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதே மல்டிபிள் ஸ்டேட் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ. இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்டேட் செலக்ட் பண்ணியிருக்கேன், பீகார் அண்ட் சத்தீஸ்கர். ஸோ அதனுடைய மேப்பில் நம்ம பார்க்க முடியும் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு. இங்கே நம்மளுக்கு சத்தீஸ்கர் இருக்குது, இங்கே நம்மளுக்கு பீகார் இருக்குது. ஸோ டோட்டலாக செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியது 2 அண்ட் டோட்டல் கான்ஸ்டியூன்சி 2 ஸ்டேட்டில் 333. அண்ட் அவங்களுடைய தொகுதிகள் பார்ட்டி வைஸ் இங்கே இருக்குது. அண்ட் கூட்டணியினுடைய தொகுதிகளும் நம்மளுக்கு இங்கே இருக்குது. அண்ட் இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபில்டர் இருக்குது. ஃபில்டர் வந்து நான் கிளியர் பண்ணணும் ஒரே டைமில். அதுக்கு என்ன பண்ணலன்னா, யூ கேன் கிளிக் ஆன் திஸ் ஆர் யூ கேன் கிரியேட் அ புக் மார்க். ஸோ அந்த புக் மார்க் என்ன பண்ணலன்னா, கிளிக் ஆன் வியூ, கிளிக் ஆன் புக் மார்க்ஸ். எந்த ஒரு ஃபில்டர்லும் இல்லாமல் நீங்கள் ஒரு புக் மார்க் கிரியேட் பண்ணணும். ஸோ ஐ கிளிக் ஆன் ஆட், ஐ வில் சேவ் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சிம்பிளுங்க இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கிளிக் ஆன் இன்சர்ட் இமேஜ், கிளிக் ஆன் ஃபில்டர் அண்ட் கிளிக் ஆன் ஓப்பன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி இமேஜஸ் வந்து கூகுள்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இமேஜ் மேலே ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுக்கு ஆக்ஷன் ஒன்று விசிபிள் ஆகும் ஃபார்மேட் இமேஜில். இதில் இதை ஆன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு கீழே புக் மார்க் அண்ட் இதில் இந்த ப்ராஜெக்ட்னு ஒரு புக் மார்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் ஸ்டேட்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கோவா, டெல்லி இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் இதை வந்து அட் எ டைமில் நான் கிளியர் பண்ணணும். இப்போ நான் இது மேலே பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ, இஃப் ஐ கிளிக் ஆன் திஸ் இட் கெட்ஸ் கிளியர். ஆல் ஃபில்டர்ஸ் எது இருந்தாலே கிளியர் ஆகிடும். அண்ட் இதை வந்து நம்ம இப்போ பவர் பிஐ சர்வீஸில் பார்க்கணும். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எப்படி நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ணுறது, சர்வீஸ்க்குள்ளே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் யுவர் அக்கௌண்ட் இஸ் கனெக்டட். உங்களுடைய பவர் பிஐனுடைய அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி இதில் நீங்கள் சைன்இன் பண்ணியிருக்கணும், சர்வீஸ் அக்கௌண்ட். இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்களா, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் சர்வீஸில் பப்ளிஷ் பண்ண முடியும். ஃபைல், பப்ளிஷ் டு பவர் பிஐ. ஃபைல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி தான் சேவ் பண்ண கேட்கும். ஸோ சேவ்ட். இப்போ கிளிக் ஆன் மை ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் செலக்ட். ஸோ இட்ஸ் கெட்டிங் பப்ளிஷ். ஸோ ஆல்ரெடி இந்த நேமில் நான் ஒரு ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்குது. ஸோ ஜஸ்ட் ஐ கிளிக் ஆன் ரீப்ளேஸ். பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடியது ஓப்பன் ஸ்டேட் கான்ஸ்டியூன்சி ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ அதை நான் கிளிக் பண்ணும்போது இட் வில் டேக் மீ டு திஸ் பேஜ். இப்போ நம்மளுடைய சர்வீஸ் பேஜுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட். இப்போ நம்ம இதில் இப்போ இந்த வியூ தான் எவென்ச்சுவலாக எல்லாரும் எதிர்பார்க்குறது. ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் விஷுவல் பண்ணி பார்க்க முடியும். யூ கேன் யூஸ் மல்டிபிள் ட்ரில் டவுன். அந்த லுக் அண்ட் ஃபீலும் கூட உங்களுடைய பப்ளிக் சர்வீஸில் வந்து பவர் பிஐ சர்வீஸில் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பை திஸ் we are end of this video. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கருத்து மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆலோ செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.